டேய் ராமு, ராஜு, இங்க வாங்க. அப்படின்னு சோமையா அவருடைய ரெண்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி ஒரு பெரிய பெட்டியை கொண்டு வந்து வச்சாரு. என்னப்பா இது? பெட்டி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுவா, சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இரு பெரியவனே. உங்க அம்மா தோட்டத்துல இருக்கா, அவளும் வரட்டும். எல்லாருக்கும் சேர்த்து ஒன்னா சொல்றேன். சரிப்பா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சோமையாவோட மனைவியான லக்ஷ்மியும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்பா, இப்ப சொல்லுங்க. அம்மாவும் வந்துட்டாங்க. ராமு, ராஜு, ரெண்டு பேரும் கவனமா கேளுங்க. நானும் உங்க அம்மாவும் கோவில் குளம் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதான் இந்த வைரம் இருக்கிற பெட்டியை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக வந்தேன். என்னது, வைரமா? ஆமாப்பா, இதுல இருக்கிற ஒரு வைரம் ரொம்பவும் விலை அதிகமானது. இன்னொரு வைரம் கொஞ்சம் விலை குறைவானது. உங்களுக்கு தேவை இருக்கும்போது இந்த வைரத்தை பார்த்து சரியா பங்கிட்டுக்கோங்க. அப்படி அந்த வைரக்கல் இருக்கிற பெட்டியை ரெண்டு பிள்ளைங்க கிட்டயும் ஒப்படைச்சிட்டு சோமையா லக்ஷ்மி ரெண்டு பேரும் கோவில் குளம்னு போயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா, சின்னவனே, அப்பா இந்த ரெண்டு வைரத்தையும் நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்க சொல்லியிருக்காரு. ஆனா இதுல ஒரு வைரத்துக்கு விலை அதிகம், இன்னொரு வைரத்துக்கு விலை கொஞ்சம் கம்மின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம். சரிண்ணே, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடாம இதை எடுத்துக்கிட்டாலே எனக்கு அதுவே போதும். நம்ம வயல்ல இந்த தடவை யாரு விளைச்சல நிறைய விளைய வைக்கிறாங்களோ அவங்களுக்கு விலை அதிகமான வைரம், யாரு விளைச்சல கம்மியா விளைய வைக்கிறாங்களோ அவங்களுக்கு விலை கம்மியான வைரம். என்ன சொல்ற? சரிண்ணே, இது நல்ல விஷயம்தான். இப்படியே பண்ணலாம். அப்படி ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. ராஜும் ராமும் ரெண்டு பேருமே தினமும் அந்த வைரம் இருக்கிற பெட்டிய பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வைர பெட்டியில இருக்கிற ஒரு வைரம் காணாம போயிடுச்சு. டேய் ராஜு, இதுல ஒரு வைரத்தை காணோம். நீ எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கியாடா? என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஏன் வைரம் எடுக்க போறேன்? நீ எடுக்கலன்னா வேற யாருடா எடுத்திருக்க போறாங்க? உண்மையை சொல்லு. அந்த வைரத்தை நீ திருடினியா? அண்ணா, நான் ஏன்னு திருட போறேன்? ஏற்கனவே நாம தான் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கோமே, அப்புறம் இதுக்காக நான் தனியா எடுத்துட போறேன்? ராஜு, நடிக்கிறத நிப்பாட்டி அந்த வைரத்தை கொண்டு வந்து வை. அண்ணா, நான் எடுக்கலன்னு சொன்னாலும் என்ன கொண்டு வர சொல்ற? சரி, நான் எவ்வளவு சொன்னாலும் நான் தான் திருடிருக்கேன்னு நீ நம்புறல்ல? இப்பவே நம்ம ஊரோட தலைவர்கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லலாம். அவரே யார் திருட அப்படின்னு கண்டுபிடிப்பாரு. சரி, வா போலாம். அப்படி ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டு ஊரோட தலைவர்கிட்ட போனாங்க. சொல்லுங்கப்பா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயா, எங்க அப்பா அம்மா கோயில் குளத்துக்கு போயிருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். ஏன், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை அவங்களுக்கு இல்லைங்க ஐயா, எங்களுக்கு. எங்க அப்பா அம்மா கோவில் குளம் போறதுக்கு முன்னாடி ஒரு பெட்டியில ரெண்டு வைரத்தை வச்சு அத எங்க ரெண்டு பேரும் எடுத்துக்க சொல்லி சொன்னாங்க. அதுல ஒரு வைரம் விலை அதிகமானது, இன்னொரு வைரம் விலை குறைவானது. அதை எடுத்துக்கிறதுல எங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் அதிக விளைச்சல யாரு விளைய வைக்கிறோமோ அவங்களுக்கு தான் அந்த விலை அதிகமான வைரம்னு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த வைரத்தை காணுங்க ஐயா. வைரத்தை காணுமா? நீங்க ரெண்டு பேரும் அந்த வைர பெட்டியை கொண்டு போய் வைக்கும் போது வேற யாராவது பார்த்தாங்களா? இல்லைங்க ஐயா, யாரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த பெட்டியை கொண்டு போய் வச்சது நானும் அண்ணனும். அப்ப அவங்க மூணாவதா யாருமே இல்ல. அப்படின்னா இப்போ சின்னவனா நீ என்ன சொல்ல வர? தொலைஞ்சு போன வைரத்தை உங்க அண்ணன் திருடி இருக்கான்னு சொல்ல வரியா? ஐயோ, நான் எங்க ஐயா அப்படி சொல்ல போறேன்? நான் எப்பவும் போலவே வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் வந்து வைரத்தை காணும் அப்படின்னு சொன்னான். அந்த வைரத்தை நான் திருடிருப்பேன் அப்படின்னு அவன் சந்தேகப்படுறான். நீங்க நான் திருடிருக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவன் என்ன நம்புவானுதான் இங்க நான் கூட்டிக்கிட்டு வந்தேன். உங்க அண்ணன் தான் திருடிருப்பான் அப்படின்னு நீ சொல்ல மாட்டேங்கிற. உன்னை திருடன்னு சொன்னா அதை ஏத்துக்க மாட்டேங்கிற. சரி, அப்போ இதை நான் தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த வைரத்தை எங்க வச்சிருந்தீங்களோ அங்க என்ன கூட்டிக்கிட்டு போங்க. அங்க ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு சோமையா. சோமையா அப்படி சொன்னதும் ராஜு ராமு ரெண்டு பேருமே அவங்க வைரங்களை வச்சிருந்த இடத்துக்கு சோமையாவை கூட்டிக்கிட்டு போனாங்க. சோமையா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் கவனிச்சதுக்கு அப்புறமா அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கிட்டயும் இப்படி சொன்னாரு. ராமு, ராஜு, இங்க எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு போச்சு. அது என்ன ஏதுன்னு அலசி ஆராய்ச்சிட்டு உங்க ரெண்டு பேருக்கிட்ட திருட யாருங்கிறத நான் 2 நாளுக்கு அப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் உங்க வேலையை நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் அங்கிருந்து போயிட்டாரு.
அண்ணன், தலைவருக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னவா இருக்கும்னு எனக்கு மட்டும் என்னடா தெரியும். சரி விடுன, அது யாரு என்னன்னு அவரே பார்த்துப்பாரு. நாம போய் நம்ம வயல் வேலைய பார்க்கலாம். இந்த வைரத்துக்காக யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் வயல்ல இருக்கிற விளைச்சல் எல்லாம் வீணாதான் போகும். அப்படின்னு ராஜு சொன்னதை கேட்டு ராமுவும் சரி அப்படின்னு 2 பேருமே வயலுக்கு போனாங்க. வயலுக்கு போன ராஜு அந்த வைரத்தை பத்தி முழுசா மறந்து போய் அவன் கஷ்டப்பட்ட வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ராமு மட்டும் எல்லா நேரமும் அந்த வைரத்தை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படியே 2 நாட்களும் போச்சு. டேய் தம்பி, தலைவர் இன்னைக்கு தானே தீர்ப்பு கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆமாண்ண, ஆனா அவரு நம்மள வர சொல்லி சொல்லவே இல்லையே. சரி, நாம பொறுமையாவே இருக்கலாம். இப்ப அந்த வைரத்தோட தேவை நமக்கு எதுவும் இல்லையே. ஆமா ஆமா, அந்த வைரத்துக்கும் நமக்கும் இனி என்ன சம்பந்தம்? எதுவும் இல்ல. ராமுவோட குரல்ல பதட்டம் இருந்தாலும் அது தம்பிக்கு தெரியாத மாதிரி அவன் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். அப்பதான் அந்த ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாரு. அவரு ராமு ராஜு 2 பேரையும் வந்து பார்த்து பேசினாரு. என்னடா ராமு, ராஜு, உங்க அப்பா உங்களுக்காக கொடுத்த வைரத்தை தொலைச்சிட்டீங்களாமே. வைரம் காணும் அப்படிங்கிற கவலையும் பதட்டமோ 2 பேர் முகத்திலையும் காணுமே. ஏன் உங்களுக்கு கவலையா இல்லையா? அதானே, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தொலைஞ்சு போனா கவலைப்படலாம். இலவசமா கிடைச்சதுன்னு அப்படியே விட்டுட்டீங்களா? ஆமாங்கண்ண, நானும் எங்க அண்ணனும் 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சாலே போதும். எங்க அப்பா சம்பாதிச்ச வைரத்தை விட பல மடங்கு அதிகமா நாங்க சம்பாதிப்போம். அந்த நம்பிக்கை எங்க மேல எங்களுக்கு இருக்கும்போது போனதை பத்தி நாங்க எதுக்காக கவலைப்படணும் சொல்லு? ஆமா, இப்ப நீங்க எதுக்காக வந்த? நம்ம ஊர் தலைவர் இருக்காருல்ல, அவரு உங்க 2 பேரும் கூட்டிட்டு வர சொல்லி சொன்னாரு. அதனாலதான் வந்தேன். அத பத்தி சொல்லாம வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க? டேய் தம்பி, வாடா போலாம். அப்படின்னு தம்பி கிட்ட சொன்னாலும் பெரியவனுக்கு உள்ளுக்குள்ள பதட்டமா தான் இருந்துச்சு. அதே பதட்டத்தோட அவங்க 2 பேரும் தலைவர்கிட்ட போனாங்க. அப்ப அவங்கள பார்த்து தலைவர், என்ன ராமுராஜு, நீங்க அந்த வைரங்களை வச்சிருந்த இடத்துக்கு இன்னொரு தடவை போலாமா? அப்படின்னு தலைவர் சொன்னதுனால மறுபடியும் அவங்க 3 பேருமே வைரம் வச்சிருந்த இடத்துக்கு போனாங்க. அங்க இருக்கிற பெட்டியை திறந்து பார்த்தாங்க. ஆச்சரியம் என்ன அப்படின்னா அதுல மறுபடியும் 2 வைரம் இருந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. தப்பு யாரு பண்ணாங்களோ, எதுக்காக பண்ணாங்களோ, ஆனா அவங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு வைரத்தை மறுபடியும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதனால வைரம் கிடைச்சிருச்சு. தப்பு பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இதுல உங்க அபிப்பிராயம் என்ன? ஐயா, எங்க வைரம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுவும் தெரிய வேண்டாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, இந்த வைரத்தை வச்சும் நாங்க பெருசா எதுவும் பண்ணிக்க போறதில்ல. அதனால இந்த வைரத்தை நீங்களே வச்சுக்கிட்டு ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணிக்கோங்க ஐயா. அப்படின்னு ராஜு அந்த வைரப்பெட்டிய ஊர் தலைவர்கிட்ட கொடுத்தான். ஊர் தலைவரும் அந்த வைரப்பெட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தலைவரை பார்க்க ராமு தனியா வந்தான். வா ராமு, என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? உன் தம்பி இந்த வைரப்பெட்டியை என்கிட்ட கொடுத்ததுல உனக்கு விருப்பம் இல்லையா? ஐயா, அந்த வைரத்தை நான் தான் திருடினேன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அப்புறம் எதுக்காக என் தம்பிக்கிட்ட நீங்க உண்மையை சொல்லல? உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியுறாமோ. நீ தான் அந்த வைரத்தை திருடினன்னு நான் சொன்னாலும் கூட இந்த ஊர்ல யாருமே நம்பவே மாட்டாங்க. நான் சொன்ன தீர்ப்பு தான் தப்பு அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. அந்த நம்பிக்கைக்காக தான் சங்கர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி உங்ககிட்ட நான் அனுப்பி வச்சேன். அப்போ சங்கர் கிட்ட நீ சொன்னதை வச்சு நீ மறுபடியும் வைரத்தை கொண்டு போய் அந்த பெட்டியில வச்சுட்ட அப்படிங்கறத நான் கணிச்சேன். அதனாலதான் மறுபடியும் நேரா அந்த பெட்டி கிட்ட உங்களை கூட்டிக்கிட்டு போனேன். ஐயா, நீங்க என் தம்பி கிட்ட உண்மையே சொல்லல. அதுவே ரொம்ப சந்தோஷங்க ஐயா. தப்பே பண்ணாதவனை விட ஒரு தடவை தப்பு பண்ணி அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டவன் தான் வாழ்க்கையில நல்லவன் அப்படின்னு என் மனசு சொல்லுது. இத பத்தியெல்லாம் எதுவும் யோசிக்காம உன்னோட வேலையை போய் பாரு, போ. உன் தம்பிக்கு எப்பவுமே இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோ. என் மேல அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சுங்க ஐயா. அப்படிப்பட்ட தம்பிக்கு நான் துரோகம் நினைச்சேன். அது ஒன்னே போதும் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கவலையா வயலுக்கு போனா ராமு. அன்னையில இருந்து அண்ணன் தம்பி 2 பேருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா கோயில் குளத்துக்கு போய் திரும்ப வந்த அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அவங்க நடுவுல இருக்கிற பாசத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஒரு காலத்துல ராமச்சந்திரபுரத்துல கோபால் அப்படிங்கிற ஒரு குயவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான்.
அவன் செய்யற பானைங்க ரொம்ப அழகாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அவனுடைய அந்த கைத்திறமைய பார்த்து அந்த ஊர்க்காரங்க மட்டும் இல்ல, பக்கத்து ஊர்க்காரங்களும் அவன்கிட்ட தான் வந்து பானை வாங்குவாங்க. அவனுடைய மனைவியோட பேரு சுரேகா. ஐயோ, திறமையான பானை செய்யறவன்னு பேரு வாங்கினா பத்தாது, அந்த திறமைக்கேத்த பணமும் வரணும். அப்பதான் நம்ம 3 வேளை வயிறார சாப்பிட முடியும். வெறும் நல்ல பேரை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன சும்மா உக்காருதா அப்படின்னு எப்பவுமே ஊசி குத்துற மாதிரி வார்த்தைகளால சொல்லி கோபாலாவ கஷ்டப்படுத்துவா. ஆனா கோபாலுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. எப்பவுமே சுரேகா சொல்றதை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடுவான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோபால் 2 அழகான பானைகளை தயார் பண்ணான். அதுல ஒரு பானை பார்க்க ரொம்ப அழகா ரொம்ப கலர்ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சே இருந்துச்சு. ஆனா இன்னொரு பானை எந்த அலங்காரமும் இல்லாம சாதாரணமா மண்ணால செஞ்ச பானை மாதிரி இருந்துச்சு. யாருக்கு இந்த 2 பானைங்க? யாராவது இப்படி வேணும்னு கேட்டாங்களா? யாரும் செய்ய சொல்லி கேக்கல சுரேகா, நானும் அதான் விருப்பப்பட்டு செஞ்சேன். விக்கிறதுக்கு வைக்கிறேன், யாருக்கு எந்த பானை வேணுமோ அவங்க அதை வாங்கிட்டு போவாங்க. அந்த அலங்காரம் பண்ணாத பானைய சாதாரண விலைக்கு வித்துருங்க. ஆனா இந்த அலங்காரம் பண்ணிருக்கிற பானைய மட்டும் கொஞ்சம் அதிக விலைக்கு வித்துருங்க. ஏன்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. சரி சுரேகா, நீ சொன்ன மாதிரியே நான் விக்கிறேன் அப்படின்னு கோபால் சொன்னதும் சுரேகா சரி அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டான். கோபால் அவன் வேலைய பார்க்க ஆரம்பிச்சான். அப்பதான் அந்த 2 பானைகளும் பேசிக்க ஆரம்பிச்சுது. என்ன பாத்தியா, நான் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கேன், பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கேன், யாரா இருந்தாலும் என்னதான் விரும்பி வாங்குவாங்க. இங்க இருக்கிற அத்தனை பானைகள்ல என்ன மாதிரி அழகு யாரும் இல்ல. உண்மைதான், நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. உன்னை யார் பார்த்தாலுமே ஆஹா அழகா இருக்கேன்னு எடுத்துப்பாங்க. ஆனா அழகா இருக்கிறது மட்டுமே முக்கியம் இல்லல்ல, உன்னோட தேவையும் இருக்கணும் இல்லையா? நீ என்ன வேணும்னாலும் சொல்லிக்கோ, எல்லாரும் என்னதான் பாப்பாங்க, என்னதான் எடுத்துப்பாங்க. நீ பாக்குறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உன்னை முதல்ல எடுத்துக்க விரும்ப மாட்டாங்க. பார்க்க அழகா இருக்கிறதுனாலதான் என்னதான் விரும்புவாங்க. 2 பேரும் 2 விதமா இருக்கும். பார்க்கலாம், எதிர்காலத்துல நாம எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி இருக்கணும். முதல்ல யாரை எடுக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, கடைசி வரைக்கும் யாரை பயன்படுத்துறாங்கன்றதுதான் முக்கியம் அப்படின்னு அந்த பலமான பானை சொல்லுச்சு. இன்னொரு பக்கம் முதலாளி ரங்கையா வேலைக்காரனை வர சொன்னாரு. சொல்லுங்க ஐயா, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் நம்ம பானை செய்யற குயவன் கோபால் இருக்கால, அவனுக்கு கொடுக்கணுமா? என்ன முதல்ல முழுசா சொல்ல விடுறாங்க ஐயா, எதுக்காக அவசரப்படுற? உங்க அம்மாவும் இப்படிதான், என்னை எதையுமே சொல்ல விட மாட்டா. என்னமோ உலகத்திலேயே அவதான் பெரிய புத்திசாலிங்கிற மாதிரி, அவ சொல்றதுதான் சரியா இருக்குன்ற மாதிரி எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பா. நீயே இப்ப அப்படியே இருக்க. மன்னிச்சிடுங்க ஐயா, இப்ப இந்த பணத்தை வச்சு என்னங்க ஐயா பண்ணணும்? வீட்டுக்கு 2 பானை வேணும்னு ரொம்ப நாளா அவ கேட்டுக்கிட்டு தானே இருக்கா. இப்ப எனக்கு புரியுதுங்க ஐயா. இந்த பணத்தை கொண்டு போய் கோபால் கிட்ட கொடுத்துட்டு 2 நல்ல பானைய வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான், போ. ரங்கையா முதலாளி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நேரா கோபாலோட வீட்டுக்கு வந்தான். அங்க விக்க வச்சிருந்த 2 பானைகளை பார்த்தான். எங்க ஐயா உன்கிட்ட 2 பானைய வாங்கிட்டு வர சொல்லி சொன்னாரு. இங்க வந்து பார்த்தப்போ இந்த 2 பானை எனக்கு பிடிச்சு போச்சு, நான் இதையே எடுத்துக்கிறேன் அப்படின்னு கோபாலுக்கு பணத்தை கொடுத்துட்டு ரங்கையா 2 பானையை எடுத்துக்கிட்டு சுப்பையாவோட வீட்டுக்கு வந்தான். சுப்பையாவோட மனைவி அந்த 2 பானையை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ரங்கையா, இந்த 2 பானையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அலங்காரம் பண்ணி அழகா இருக்கே இந்த பானை, இத நான் பூஜை அறையில கொண்டு போய் வச்சிடுறேன். அப்புறம் இந்த பானையில இருந்து நீ தினமும் தண்ணி மொண்டு எடுத்துட்டு வா, சரியா? சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த கலர்ஃபுல்லா இருக்கிற பானையை கொண்டு போய் பூஜை அறையில வச்சுட்டாங்க. ரங்கையா அந்த சாதாரண பானையில தண்ணி கொண்டு வர போனான். இப்ப அந்த கலர்ஃபுல்லா இருக்கிற பானைக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. என்ன பூஜை அறையில வச்சிருக்காங்க, அதிர்ஷ்டம் எனக்கு தான் இருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. பலமா இருக்கிற எந்த வண்ணமும் பூசாத பானையில ரங்கையா தண்ணிய கொண்டு வந்தான். அந்த பானையில சமைச்சு பார்க்கலாமேன்னு அந்த பானையில சமைக்க ஆரம்பிச்சான். அப்படி அந்த பானைக்கு ஓய்வே இல்ல, எல்லா விதத்திலயும் அந்த பானை பயன்பட்டுச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. சுப்பம்மா தினமும் பூஜை செய்யும் போது எல்லாத்தையுமே கழுவி வச்சு பூஜை செய்வாங்க. ஆனா கலர் போயிடுமோ என்னமோன்னு அந்த பானையை மட்டும் கழுவவே மாட்டாங்க. அது அந்த கலர்ஃபுல்லான பானைக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. என்ன அசைக்க கூட மாட்டேங்கிறாங்க, உள்ளேயே வச்சிருக்காங்க. நான் பல நாளா இப்படியே இருக்கேன். இந்த அம்மா காலையில பூஜை செய்ய வரும்போது இந்த அம்மாவை நான் பாக்குறேன். இங்க இருக்கிற எல்லா பொருளையும் அசைக்கிறாங்க, எல்லாத்தையும் தொடச்சு வைக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் கூட என்ன தொடச்சது கூட இல்ல. அப்ப நான் காலத்துக்கும் இப்படியே இங்கே இருந்துதான் வீணா போகணுமா?
நான் எதுக்கும் பயன்படவே மாட்டேனா? நான் இப்படி இங்கேயே தான் இருக்கணுமா அப்படின்னு அந்த பானை வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சமையல் அறையில ஒரு மூலையில இருந்த அந்த ஸ்ட்ராங்கான பானை மனசுக்குள்ள, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குடும்பத்துல நானும் இப்ப ஒருத்தியா இருக்கேன். தண்ணி எடுக்க என்ன பயன்படுத்துறாங்க, சமைக்க என்ன பயன்படுத்துறாங்க, ஏதாவது பொருள் போட்டு வைக்க பயன்படுத்துறாங்க. சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த பானை சந்தோஷப்பட்டுச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. எந்த வண்ணமும் இல்லாத அந்த பானை பாக்குறதுக்கு எப்பவுமே ரொம்ப சுத்தமா தான் இருந்துச்சு. ஆனா பூஜை அறையில இருக்கிற அந்த கலர்ஃபுல்லான பானை அந்த ஊதுவத்தியோட புகைக்கு, அங்க எரியற விளக்கோட புகையெல்லாம் பட்டு பாம்பு பாக்குறதுக்கு கருப்பாவே மாறிடுச்சு. ஒரு நாள் சுப்பம்மா ரங்கையாவை கூப்பிட்டாங்க. ரங்கையா, இந்த பானைய கொஞ்சம் சுத்தம் செஞ்சு வை. பூஜை அறையிலே இருந்ததுனால ரொம்பவும் அழுக்கா இருக்க பாரு. அதுக்கு ரங்கையா சரின்னு சொல்லி அந்த பானையை கழுவுறதுக்காக கொண்டு வந்து கிணத்தடியில வச்சான். கிணத்துக்கிட்ட ஏற்கனவே தண்ணியோட இருக்கிற அந்த பலமான பானை இருந்துச்சு. அந்த பலமான பானை சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கலர்ஃபுல்லான பானை இப்படி கேட்டுச்சு, உன்னால எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது? அப்போ அந்த பலமான பானை அது ஒரு நாளைக்கு என்னென்ன வேலை செய்யுதோ எல்லாத்தையும் சொல்லுச்சு. நாள் புறா இவ்வளவு வேலையும் பாக்குறியே, அப்போ உனக்கு ரொம்ப சோர்வா இருக்காதா? சோர்வா இருக்கும் தான், ஆனா அது சந்தோஷமாவும் இருக்கு. நான் இந்த வீட்ல எல்லாருக்குமே பயன்படுறேன், எல்லாருக்குமே நான் தேவைப்படுறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சொல்லு? நான் பார்க்க அழகா இருக்கேன், ஆனா என்ன லாபம்? என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தமே இல்லாம தான் போகுது. அழகா இருக்கிறது முக்கியம் இல்ல, மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கிறது தான் முக்கியம். 4 பேருக்கு நாம பயன்பட்டா மட்டும்தானே நாம வந்ததுக்கும் வாழ்ந்ததுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா நீ விரும்பின வாழ்க்கை தானே உனக்கு கிடைச்சது, அதுல என்ன வருத்தம்? நான் அப்போ யோசிச்சது தப்பு அப்படிங்கிறது இப்ப எனக்கு புரியுது. நானும் எப்படியாவது 4 பேருக்கு ஏதாவது உதவியா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா எப்படி? நான் என்ன பண்ணா என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. கவலைப்படாத, உன்னோட தேவை என்னங்கறத அந்த இயற்கையே முடிவு பண்ணும். உனக்கும் ஒரு நல்ல நாள் வரும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பானை. கொஞ்ச நேரம் ஆச்சு. ரங்கையா வந்து அந்த பானையை கழுவுனதும் அந்த பானை பழைய மாதிரி பளபளன்னு ஆச்சு. அப்பதான் காத்துல பறந்து வந்த ஒரு ரோஜா இதழ் அந்த பானை மேல உக்காந்துச்சு. அத பார்த்ததுமே ரங்கையாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அட, ரோஜா பூ, அம்மா கிட்ட சொல்லணும், இந்த பானைய சும்மா வைக்காம இதுல ஒரு ரோஜா பூ செடி நடலான்னு. அப்ப ரோஜா நல்லா பூக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பானையை எடுத்துக்கிட்டு சுப்பம்மா கிட்ட வந்தான். பானைய ஒழுங்கா கழுவிட்டியா? நல்லா கழுவிட்டேம்மா. அப்ப கொண்டு போய் பூஜை அறையில வச்சிடு. அம்மா, நீங்க கோவப்பட மாட்டீங்க அப்படின்னா நான் ஒரு விஷயத்த சொல்லவா? நான் ஏன் கோவப்பட போற ரங்கையா? என்ன சொல்ல நினைக்கிறியோ சொல்லு. அம்மா, இந்த பானைய சும்மா பூஜை அறையில எதுக்கு வச்சு வீணாக்கணும் சொல்லுங்க? இதுல கொஞ்சமா மண்ணு போட்டு உரத்து போட்டு ஒரு ரோஜா செடியை வச்சோம்னா ரோஜா செடி வளர்ந்து அழகா பூக்களும் பூக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு ரங்கையா கொடுத்த யோசனை சுப்பம்மாவுக்கு பிடிச்சு போச்சு. அப்படியே பண்ணு ரங்கையா அப்படின்னு சொன்னாங்க. ரங்கையாவும் சரி அப்படின்னு அந்த பானையில மண்ணை போட்டு அதுல ஒரு ரோஜா செடிய வச்சான். அப்பதான் அந்த பானை உண்மையான சந்தோஷம் பயன்பாடு என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்குச்சு. இப்பதான் நான் வந்ததுக்கான அர்த்தமே என் வாழ்க்கையில கிடைச்சிருக்கு. அழகு விட பயன்பாடு ரொம்ப முக்கியம். நாம மத்தவங்களுக்கு பயன்படும் போதுதான் நமக்கு மதிப்பும் இருக்கும், சும்மா இருக்கிறதுல எந்த மதிப்பும் இருக்காது. நான் அந்த பலமான பானைக்கு தான் நன்றியே சொல்லணும் அப்படின்னு நினைச்சது அந்த பானை. கொஞ்ச நாள்ல அந்த பானையில இருந்த ரோஜா பூச்செடியில நிறைய பூக்கள் பூத்துச்சு. அப்ப அந்த பானைய பார்த்து எல்லாருமே பாராட்டும் போது அந்த பானை மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு.